நன்றி கிட்ட மனிதனை விட்டனே. டேய் மல்லிகட மாரசாமி. என்னடா? எங்கடா கிளம்பிட்ட? சும்மா அப்படியே பஜார் பக்கம் போய் சரக்கு பர்ச்சேஸ் பண்ண போறேன். அட்ஜஸ்ட் பண்ண போறியா? கரெக்ட்டா கேக்குறா. அட்ஜஸ்ட் பண்ண போகல, பர்ச்சேஸ் பண்ண போறேன். அப்படியா? போறதா போற. இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. அடிச்சிருச்சு. ஒன்னையுமாவா? அப்ப இதுக்கு முன்னால எத்தனை பேரை கடிச்சிருக்கு? இந்த மாசம் பூரா 30 பேரை கடிச்சு தொலைஞ்சிச்சு இந்த மூடாவி. 30 பேரையா? அடி சிரிக்கி மக சிரிக்கி. 30 பேரை கடிச்சு தெரிஞ்சு மறுபடியும் என்ன சூன்னு சொல்ல சொன்ன? கருப்பா இருக்கிறத கடிக்காதுன்னு நினைச்சு சொன்னேன். கருப்பா இருக்கவன கடிக்காதா? அதையே சொன்ன? அடி சிரிக்கி மக கிறுக்கி. நாய்க்கு கரிதாண்டி முக்கியம், கருப்பு சோப்பா முக்கியம். பீத்தர சிரிக்கி. உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா? உன்னை இப்ப கேட்க முக்கியம். என்ன பேசாதடா. அந்த முக்குல மொட்டை மொட்டை டாக்டர் இருக்கா, அவங்கிட்ட போய் இடுப்ப சுத்தி 20 ஊசி போட்டுக்கோ. இல்லீன்னா விஷம் தலைக்கேறி வெறி முடிச்சு தெருவுல போற வாரம் கடிச்சு கொதல போற. போடா. போற வரணும்ல கடிப்பனா? அடி பாவி மவளே, நீ பார்த்த வேலை. அடடட போது போற நாய இன்னொருக்கா சூன்னு சொல்லிட்டு போ. மறுபடியும் நானே வா? அடி கெட்டண்ணம் பிடிச்சவளே, உனக்கு என்ன இருமா அப்படி? உள்ள ஓடிட்டியா? ஏய் கிளவி, நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து அந்த குளவிய போட்டு உன்னை கொல்லல. ஆஹா, அடுத்த ரவுண்டு கலாட் ஆயிருச்சே. அதை அட்ஜஸ்ட் பண்ணி கிளம்பிடா மாடசாமி. ஆத்தடி எத்த தண்டி. ஏயா ஊசி கொண்டு கடப்பால கணச்சு கொடுத்துருக்கேன். பாடி தாங்க. குரங்கு 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 பிறந்த குரங்கு. நீ குத்துற ஊசி கோட்டை தாண்டி மறுபக்கம் வந்துருச்சியா? இந்த மாதிரி 20 ஊசிக்கு 10 ஊசி போட்ட இல்ல. இதோட ஆளை விட்டியா? நான் ஓடிடுறேன். முடியாது, இன்னும் 10 ஊசி போடணும். யோ, நாய் கடிச்சா தொப்புளை சுத்தி 16 ஊசி, இடுப்பை சுத்தி 20 ஊசி எல்லாம் பழைய டேட் பண்ணியா? அதையா இன்னும் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படியா? உங்க அம்மா பல்சு, உங்க அப்பா பல்சு, உங்க பொண்டாடி பல்சு, எங்க பசங்களும் பல்சு, நீயே பல்சு. எல்லாரும் நீ க்ளோஸ் பண்ணலாமா? எல்லாரையும் க்ளோஸ் பண்றியா? யோ, பழைய ட்ரீட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணியான்னா என் ஃபேமிலியை க்ளோஸ் பண்றேன்ற? ஐயா, இங்க பாரு, வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா மூளை குழம்பி விஷமூசி எழுத்தி குத்தி கொண்டுடுவேன். விஷமூசி ஏத்துவியா? டேய், உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா. ஏதோ எமே மத்தியில வந்த மாதிரியே தெரியுது. இவனுக்கு நாய் எவ்வளவோ தேவலவோ இருக்கு. பேசாம எங்க இரு, தெரியல வராது. மூச். இந்த குரல் அந்த கிளவியோட குரல் மாதிரில இருக்கு. போய் பாப்போம். போட நானா வந்து கேட்டதா கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? அதே கிளவி குடுத்துடு மாதிரியா? இங்க இவன் கிட்ட 30 பேரை நாய் கடிச்சு அனுப்பியிருக்கிறான். 22 பேருக்கு தான் கமிஷன் கொடுத்துருக்கிறேன். மீதி 8 பேருக்கு எப்ப தர போற? கமிஷனா? என்ன சொல்றா? இப்ப கூட மாடசாமி ஒருத்தன் அனுப்பி 20 ஊசி ஓட்டனே. அதுக்கு எங்க கமிஷன்? அடி பாவி மவளே, அது ஓனாயா? என்னை கவட்டியில கடிக்க விட்டது வியாபாரமா? சூழ் சொல்லா டைமிங்ல கடிக்கிற நாய சோம்பேறி ஆக்கி இருப்பாள் தெரியுத. அதுக்கு நான் கறி வாங்கி போட வேண்டாம்? காசு அடையா? இத பாரு, ஒழுங்கா பணம் தரல நம்ம வியாபாரத்துல விரிசல் வந்துடும். விரிசலா? அடியே கிளவி, ஓடாத ஓடாத, ஓடினா கொண்டு விடும் உங்களை. டாய், உன் முட்டையும் ஊசியும் பார்க்கும் போதே நான் நினைச்சேன்டா உனக்கு இன்னைக்கு அறுவை சிகிச்சை என் கையில தாண்டி. ஏய் கிளவி, அவன் நாயை காவலுக்கு வச்சு தாண்டி பாத்திருக்கேன். நீ ஒவ்வொருத்தனையும் கடிக்க விட்டு சம்பாதிக்கிற பத்தியா? என்ன மூலடி உனக்கு? அடி சண்டால பாதகத்தி. சிவனேன்னு ரோட்ல போய்க்கிருந்தவன சூன் ஒரு வார்த்தையை சொல்ல வச்சு நாயை விட்டு குதிரை விட்டியே. அக்குன்னு கவட்டில கவன நாய் காலிஞ்சு மேல கவிந்தா என் வாழ்க்கையே பிளாட் ஆயிருக்கும்படி. மரியாதையா கவுன்சில்ல பாதியான கொடுத்துருக்க. ஆகா, நேக்க உள்ள பழம் பார்த்து ஆள் நிக்கிறானே. பயங்கரமா பசிக்குதாடா, கையில வர காசு இல்லையே. இப்ப எப்படி சாப்பிடுறது? கரெக்ட். உள்ள இருக்க சாப்பாட்டுல ஒவ்வொன்றையும் ஒரு சாம்பில வாங்கி அதை 3 பார்சல் ஆக்கி ஒன்ன சாப்பிட்டு 2 என் பொண்டாட்டி கொண்டு கொடுத்துட வேண்டியதா. துணிஞ்சு இறங்கடா மாடசாமி. சொல்றல உள்ள வா, சொல்றல வா, சொல்றல. நான் சினிமா கூட்டிட்டு போறேன் வரேன். ஏமா ஏன் இந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்றீங்க? என்ன விஷயம்? ஆர்டர் படிக்கிறா. ஷாப்பிங்க்கு வந்தோம் சார்.
சாப்பிட்டு போலான்னு ஹோட்டலுக்கு வந்தா வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா சார். உள்ள வரமாட்டேங்கிறா. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார், அவளை சாப்பிட சொல்லி கொஞ்சம் பயமுறுத்துங்க சார். இப்ப இவளை பயமுறுத்தி சாப்பிட வைக்கணும் அவ்வளவுதானே? சரி, இவளை சாப்பிட வச்சா எனக்கு நீங்க என்ன கை மாறி செய்வீங்க? சரி, உங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரேன் சார். சாப்பாடா? ஐயோ, நான் நினைச்சேன் சொல்லிட்டு பிடிப்பட்டீங்களா? சரி, எப்படியாவது அவளை சாப்பிட வச்சிருங்க. ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. உள்ள போய் இந்த பிள்ளை என் கூட தனியா உட்கார வச்சு சாப்பிட வச்சு அனுப்பலைன்னா என் பேரை மாத்திக்கங்க. இப்ப பாருங்க என் திறமைய. ஏன் அழுகுற? ஏன் அழுகுற? யார் தெரியுமில? குரங்கு குதறி இப்படி குதறி. நான் பேசுற குரங்கு அப்படியே கடிச்சு பராண்டி வறண்டி விட்டு. ஆமா, மரியாதையா போய் சாப்பிடுவோம். போகல போ, பாக்குறத பாரு, பாக்க பிச்சு பிடி மிச்சு போ. போதுமா, வேமா போங்க, சாப்பாடு திங்கிற போது. ஆமா, சாப்பிட என்ன வேணும் உனக்கு? அங்க என்ன பார்வை, இங்க பதில் சொல்லு. ஃபேமிலி தோசை வேணும். ஃபேமிலி தோசை வாய். இந்த பாப்பாவுக்கு ஒரு ஃபேமிலி தோசை கொண்டா. எனக்கு உங்களுக்கு தள்ளி வையா தூக்குது. அதாவது 20 ஊத்தப்பம், 40 ஆனியன் தோசை, ஒரு 36 பொங்கல், ஒரு 20 இட்லி, அப்படியே பல்கா பார்சல கட்டி கொண்டு வா. வீட்டுக்கு கொண்டு போய் நானும் என் பொண்டாட்டியும் ஒரு மூலையில உட்காந்து கட்டு கட்டி குளிக்கிறோம். ஓகே? வாங்குற இடத்துல உன்னை மாதிரி இங்கே சாப்பிட மகிழ் வலிக்கும்டா. சொல்றது மட்டும் கேட்டா போண்டாக்கு வந்து பொச கட்டப்பல. அட என்ன திடீர்னு பாப்பா போலீஸ் ஆகி உட்கார்ந்துருக்கு? ஏய், என்ன பார்த்தா பாப்பா மாதிரியே தெரியுது உனக்கு? இல்லங்க, இங்க ஏற்கனவே ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிற போலீஸ் ஆபீசரை பார்த்து எவ்வளவு தைரியம் தான் உம்மா கொடுப்படா நீ? ஐயோ, உம்மா நான் உங்களுக்கு கொடுக்கலங்க, அந்த பாப்பா கொடுத்தங்க. பொய்யா சொல்ற நீ? போதும்மா. போதுமா? போதும். இந்த பார், ஹோட்டலுங்கிறதுனால தான் உன்னை உயிரோட விடுறேன். வெளிய வாடா, நீ தின்னதெல்லாம் நான் வெளிய எடுக்கறேன். வெளிய வரையா? சாப்பிடலான்னு வந்தேன், மூடே அவுட் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ, எல்லாம் என் தலை எழுத்து. வேற பக்கம் போயிருச்சே. ஹலோ, உன் வீட்டு புள்ளைய நீ அடிச்சிக்க, உதச்சிக்க, கண்டிச்சிக்க. ஆனா ஊரா வீட்டு புள்ளைய மிரட்டுன, இதுதான் உனக்கு கெதி. ஜாக்கிரதை. பைசா இல்லாம சாப்பிட வந்ததுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்டா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியாம வந்துட்டு ஒரு கடையில கூட சாமியில் வாங்க முடியாம போச்சே. சரி, பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போவோம். பாரு, பூரா ட்ரை பீஸ். உன்னையாவது கண் கொண்டு பார்க்க முடியுதா? இப்படி பஸ் ஸ்டாப்ல தூங்கினா எவனாச்சும் பஸ்ஸை நிப்பாட்டுவானா? இது சரி வராது. யாராச்சும் பிடிச்சி லிப்ட் கட்டி ஷிஃப்ட் ஆயிட வேண்டியதான். பாரு, டபுள் குரட்டையா முட்டு கொடுத்தோன்னு முரட்டு தூக்கம். மேடம், ஸ்டாப் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேடம் ப்ளீஸ்.